அன்புறவுகளுக்கு வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்க இருக்கு. கண்டிப்பாக நாம் அனைவரும் வாக்களிப்போம். வாக்களிப்பது நம்மளுடைய உரிமையும் கடமையும். நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம், எந்த அரசியல் கட்சியின் மீதுமே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற ஒரு மனநிலையில் இருந்தீங்க அப்படின்னா அந்த மனநிலையை கைவிடுங்க. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவதால் எந்த மாற்றமோ அல்லது எந்த முன்னேற்றமோ ஏற்பட போவதில்லை. நோட்டாவுக்கு ஓட்டு போடுவது அப்படின்றது வீண். ஒரு சூப்பராக ஒரு பிரியாணி சமைச்சிட்டு நீங்களும் சாப்பிடாம இல்லை வேறு யாருக்குமே கொடுக்காம அது குப்பை தொட்டியில் போடுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரியான முட்டாள்தனம் தான் நோட்டாவுக்கு ஓட்டு போடுவது அப்படின்றது. ஸோ நோட்டாவுக்கு ஓட்டு போடுற மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தொகுதியை நீங்கள் எடுத்துட்டீங்க, ஏதோ ஒரு தொகுதி, அந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்காக ஒரு நாள் எடுத்து செலவிடுங்க. அதன் பிறகு நீங்கள் ஓட்டு போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க, ஆனால் நோட்டாவுக்கு ஓட்டு போடாதீங்க. கைண்ட் ரிக்வெஸ்ட். இந்த காணொலியில் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் யார் யார் போட்டிடுறாங்க, அங்கே யாருக்கான களமாக இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சென்னையில் வரக்கூடிய வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியின் 14 எந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வரும். திமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த அன்பழகன் அவர்களுடைய தொகுதி. 2011 அன்பழகன் அவர்களே தோல்வி அடைந்த தொகுதி தான் வில்லிவாக்கம். அவருடைய பேரன் வெற்றியழகன் 2021 திமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஸோ ஒட்டுமொத்தமாக எத்தனை பூத்துகள் இருக்குது, எத்தனை வாக்குச்சாவடிகள் வில்லிவாக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 255. யார் யார் இங்கே வேட்பாளராக நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவின் சார்பில் கார்த்திக் மோகன் அவர்கள் போட்டியிடுகிறார். அதிமுகவின் சார்பில் SR விஜயகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திருநங்கை ரோஷினி அவர்கள் போட்டியிடுகிறார். எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் 76,943, பெண்கள் 82,781, மூன்றாம் பாலினத்தவர் 32 பேர். ஒட்டுமொத்தமாக 1,59,756. 2008 அந்த தொகுதி மறியறைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய தொகுதியாக இருந்தது வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி. கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 6 தொகுதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன சமூகங்கள் இங்கே பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்னியர்கள், ஆதிதிராவிடர்கள், முதலியார்கள், நாடார்கள், முஸ்லீம்கள், இவங்க தான் இங்கே கணிசமாக இருக்கிறாங்க. இதை தாண்டி மற்ற சமூகங்களும் இங்கே இருக்கிறாங்க. இதுவரை தேர்தல் முடிவுகளை பார்த்தோம் அப்படின்னா 1977 வந்த தேர்தல்களை பார்த்தோம் அப்படின்னா இங்கே திமுக 5 முறை வெற்றி பெற்று இருக்குது. அதிமுக 2 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 முறையும், காங்கிரஸ் 1 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறையும் ஜெயிச்சிருக்கு. கடந்த 2 தேர்தலாக பார்த்தோம், 2016, 21 பார்த்தோம் அப்படின்னா இங்கே திமுக தான் ஜெயிச்சிருக்குது. 2011 இங்கே அதிமுக வெற்றி பெற்று இருக்குது. 2021 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக 76,127 வாக்குகளை பெற்றிருக்கு. அதிமுக 38,890 வாக்குகளையும், மக்கள் நீதி மையம் 13,364 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 10,914 வாக்குகளையும் பெற்றிருக்கு. வேட்பாளர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் மோகன் முதல்ல திமுகவின் சார்பில் போட்டியிடுகிறார். அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கக்கூடிய MK மோகன் அவர்களுடைய மகன். அவர் அண்ணா நகர் தொகுதியில் தான் அவருடைய களப்பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அண்ணா நகருக்கு தான் அவர் விருப்ப மனுவும் கொடுத்திருந்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் அண்ணா நகர்லேருந்து வில்லிவாக்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அதுக்கு 2 காரணங்கள் இருக்கலாம். முதல்ல சென்னையினுடைய திமுகவில் மேற்கு மாவட்ட செயலாளராக இருப்பவர் சிற்றரசு. அவருக்கு கீழே 3 சட்டமன்ற தொகுதிகள் வருது. ஒன்று சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதுக்கப்புறமாக அண்ணா நகர், அதுக்கப்புறமாக ஆயிரம்விளக்கு. இதில் சிற்றரசு அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்பாகத்தான் அவர் மாவட்ட செயலாளராக ஆக்கப்படுகிறார். அதுக்கு முன்னாடி அன்பழகன் அவர்கள் மாவட்ட செயலாளராக இருந்தார். அவருடைய மறைவுக்கு பிறகு சிற்றரசு அவர்கள் மாவட்ட செயலாளராக ஆக்கப்படுகிறார். அவருக்கு 2021 தேர்தலில் அவர் விருப்ப மனுவும் கொடுக்கல, அவர் தேர்தலில் போட்டியிடவும் இல்லை. ஸோ இப்போ அவர் மாவட்ட செயலாளராக, இப்போ அவர் கவுன்சிலராக தான் இருக்கிறார். ஸோ அதில் அந்த பணிகள்லாம் கற்றுக்கிட்டு அதன் பிறகு நம்ம எம்எல்ஏவாக ஆகலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி இருந்தார். இப்போ அவரை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவர் மாவட்ட செயலாளராக இருப்பதால் இப்போ அதில் ஒரு தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவதால் அவரை தொகுதி மாற்ற முடியாது. ரெண்டாவது ஆயிரம்விளக்கில் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் போட்டியிடுகிறார். ஸோ அவர் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் திமுக ஃபேமிலிக்கு. ஸோ அதனால் அவர் தொகுதி மாற்ற வேணாம், ஒரு முறை தான் அவர் போட்டிகிட்ருக்கார், 2வது முறை அவருக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ட்டு அவரையும் மாற்றாமல் அவர் ஆயிரம்விளக்கிலேயே வச்சுட்டாங்க.
மூன்றாவதாக இருந்த தொகுதி அண்ணா நகர். அண்ணா நகரில் கார்த்திக் மோகன் அவர்கள் தான் வேட்புமனு கொடுத்துருந்தார். அவருக்கு தான் ஆல்மோஸ்ட் சீட்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ சிற்றரசு அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றதுனால கார்த்திக் மோகனை வில்லிவாக்கத்துக்கு தள்ளிட்டு அவருக்கு இங்கே வந்து சிற்றரசுக்கு அண்ணா நகரை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இன்னொன்று சினாரியா என்ன சொல்லப்பட்டுக்கிட்டு வருது சோஷியல் மீடியாக்கள்னா, ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஆதவ அர்ஜுனாவும் கார்த்திக் மோகன் அவர்களும் நல்ல நண்பர்கள். ஸோ அவருடைய நண்பரை தோக்கடிச்சுட்டு அவர் வரட்டும் அப்படின்ட்டு அவர் வில்லிவாக்கத்துக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு சினாரியோ வந்து சொல்லப்பட்டுக்கிட்டே வருது. இதில் கார்த்திக் மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எம்கே மோகன் அவர்களுடைய மகன் களப்பணியில் செஞ்சுட்டு இருந்தார். வில்லிவாக்கம் தொகுதிக்கு புதியவர் தான். வில்லிவாக்கம் தொகுதியை எடுத்துட்டிங்கன்னா அது சென்னை கிழக்கு மாவட்டத்தில் வரும். திமுக மாவட்ட செயலாளர் பட்டியலில் சொல்கிறேன். ஸோ பி.கே. சேகர்பாபு அவர்கள் இருக்கிறார் அந்த மாவட்ட செயலாளராக. ஸோ அவருக்கு கீழே வரக்கூடிய எல்லா தொகுதிகளிலுமே கடந்த முறை வந்து திமுக வெற்றி பெற்று இருந்தது. திமுக ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய தொகுதி தான். ஸோ பக்கத்து தொகுதி தான், அண்ணா நகருக்கு பக்கத்து தொகுதி தான் வில்லிவாக்கம் அப்படின்றதுனாலையும் ஸோ இவரை வந்து போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஆதவ அர்ஜுனா நிற்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ கார்த்திக் மோகன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கிறார். அவர் வந்து தெலுங்குக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் இந்த தொகுதியில் திமுக, அதிமுக, அதுக்கப்புறமாக டிவிகே 3 பேருமே வந்து தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேருமே தொகுதிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள். அதாவது வில்லிவாக்கம் தொகுதியை சேர்ந்தவங்க இல்லை, வேறு தொகுதியை சேர்ந்தவங்க தான் இங்கே வந்து நிற்கிறாங்க. ஸோ கார்த்திக் மோகன் அவர்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திமுக அங்கே அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு. ஒரு நல்ல மாவட்ட செயலாளர் இருக்கார் பி.கே. சேகர்பாபு. திமுகவினுடைய மிஷினரி அங்கே பலமாக இருக்குது. திமுகவோட கூட்டணி கட்சிகள் இடதுசாரிகள் இருப்பதோ விசிகா இருப்பதோ அவங்களுடைய பலமாக பார்க்கப்படுது. அதிமுகவினுடைய வேட்பாளர் எஸ்ஆர் விஜயகுமார் அவர்கள். எஸ்ஆர் விஜயகுமார் 2014 to 2019 மத்திய சென்னையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். 2014 போட்டியிட்டு தயாநிதி மாறன் அவர்களை தோற்கடித்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனவர். ஸோ அவரை வந்து இந்த முறை 2026 வில்லிவாக்கத்தினுடைய வேட்பாளராக அதிமுக தலைமை அறிவித்திருக்கு. ஸோ அவருமே வந்து தொகுதிக்கு அந்நியப்பட்டவர் தான். நல்ல கடுமையான போட்டி இருக்கக்கூடிய தொகுதி. நம்ம வந்து நல்ல களப்பணி செஞ்சால் நம்மளுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அதிமுக அங்கே வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ வில்லிவாக்கத்தில் 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்குது. அன்பழகன் அவர்களையே தோற்கடித்து ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வெற்றி பெற்றார். அப்போ வந்து திமுகவுக்கான எதிர்ப்பலை இருந்த ஒரு தருணம் அப்படின்றதுனால அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க. இப்போ ஒரு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் வில்லிவாக்கம் தொகுதி வந்து இருக்குது. ஆதவ அர்ஜுனா வந்து 2021 தேர்தலில் திமுகவாக பணி செய்தவர் தான். அதன் பிறகு அவர் திமுகவிலிருந்து உள்ளிருந்து வேலை பார்த்தார். அஃபிஷியலாக வெளியே வேலை பார்க்கல, அதாவது திரைமறைவுள்ள வேலை பார்த்தார். அதன் பிறகு லைம் லைட்டுக்கு அவர் அரசியலுக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவில் இருந்தால் வந்தார். விசிகாவுக்கு வந்த பிறகு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வந்து கொடுக்கப்பட்டது. அவர் பொதுச் செயலாளர் பதவியே கேட்டார், ஆனால் துணை பொதுச் செயலாளர் பதவி தான் கொடுக்கப்பட்டது. விசிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர், 3 பொதுச் செயலாளர்கள். அப்போ இதில் 2 பேர் வந்து தலித், ஒருத்தர் தலித் அல்லாதவர். அதில் 2 பேர் தான் இப்போ இருக்கிறாங்க. தலித் அல்லாத பொதுச் செயலாளர் பதவி இன்னும் போடப்படலை. துணை பொதுச் செயலாளர்கள் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அந்த 10 பேரில் ஒருவராக துணை பொதுச் செயலாளராக அவர் வந்து நியமனம் செய்யப்பட்டார். அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தலே அவர் போட்டியிடுவதற்காக ஒரு சீட்டு கேட்குறாங்க. சீட்டு வாங்கி விசிகாவில் அவர் வேட்பாளராக நிற்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் 2 சீட்டு தான் அப்போ 2024 திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. அதில் வந்து அவங்க வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றாங்க. 2 மாநாடுகள் அவர் வந்து அவருடைய மேற்பார்வையில் நடைபெற்றது. அந்த ஃப்ளோவாக கட்சி போயிட்டு தான் இருந்தது. அந்த விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த அம்பேத்கர் நிகழ்வு, அதிலிருந்து தான் விசிகாவுக்கும் அவருக்குமான ஒரு பிளவு ஏற்பட்டது. அதில் திமுக ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணார். ஸோ அதுக்காக அவர்கிட்ட விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர் 6 மாதம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். ஸோ அதை அவர் கேட்காமையே அதுக்கப்புறமாக அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார். ஸோ அதன் பிறகு அவர் வந்து தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக தமிழக வெற்றி கழகத்தில் நியமிக்கப்பட்டார். இப்போ நம்பர் 3 பொசிஷனில் அந்த கட்சியில் அவர் வந்து இருக்கிறார். ஸோ அவர் வந்து 2026 இந்த தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதியை தேர்ந்தெடுத்து அதில் வந்து போட்டியிடுறார். ஸோ தமிழக வெற்றி கழகம் விஜயினுடைய பிரபலம், அவங்களுக்கு விஜய்க்கு இளைஞர்கள் மேலே இருக்கக்கூடிய கிரேஸு, அதுக்கப்புறமாக விஜயை பெரம்பூர் தொகுதியில் போட்டிடுறாரு. பக்கத்து தொகுதி தான் வில்லிவாக்கம். ஸோ அதோட இம்பேக்ட் இங்கேயும் இருக்கும். நமக்கு வந்து அதன் மூலமாக அதிக வாக்குகள் கிடைக்கும் அப்படின்ட்டு ஆதவ அர்ஜுனா அவர்கள் இங்கே வந்து போட்டிடுறாங்க. அதுக்கப்புறமாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரோஷினி அவர்கள் போட்டிடுறாங்க. 2021 10,000 வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே 2014
தேவி அப்படின்ற திருநங்கையை ஆர்கே நகரில் சீமான் அவர்கள் போட்டியிட வைத்தார். இப்போ மீண்டும் 2026 ஒரு திருநங்கைக்கு சீமான் அவர்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். ஸோ அவங்க வாய்ப்பு கொடுத்தப்பவே இது நிறைய ஊடகங்களில் பேசப்பட்டு ஒரு பேசு பொருளாக ஆச்சு. ஸோ அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பேசு பொருளாக ஆனதால் இப்போ தொகுதி முழுக்க ஒரு அறிந்த முகமாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய பலம். ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தத்துவத்துக்கு வரக்கூடிய வாக்குகள் அவங்களுக்கு எப்பயுமே வரும். ஸோ போன முறை 10,000 வாக்குகள் வரை எடுத்திருக்கிறாங்க. சென்னை நகரப்புறங்களில் வாக்குப்பதிவு எப்பயுமே 50-55% தான் இருக்குது. அதுதான் சென்னை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய ஒரு பாதிப்பாக இருக்குது. அதே போல் சென்னையில் திமுக வலுவாக இருக்குது. இது ஒரு ஸ்டார் தொகுதியாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் போட்டியிடுவதால் கடுமையான மும்முனை போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்குது. ஸோ ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்ஸை வாங்கலாம். போன வாட்டி 10,000 வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. இந்த வாட்டி 15,000 வரை வாங்க கூடும். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான போட்டி இருக்குது. யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம். இப்போதைக்கு நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திக் மோகன் அவர்களுக்கு எட்ஜ் இருக்குன்னு நம்ம வந்து சொல்லலாம். திமுகவினுடைய பலம், அவங்களுடைய மிஷினரி, அவங்களுடைய தேர்தல் கட்டமைப்பு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பலமாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா ஒரு போட்டியை கண்டிப்பாக கொடுக்குறார். ஸோ எவ்வளவு வாக்குகளை வாங்க போகிறாங்க டிவிகே அப்படின்றது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண முடியாத ஒன்றாகத்தான் இது வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் மோகன் அவர்களுக்கு எட்ஜ் இருக்குது. ஆதவ அர்ஜுனா ஒரு கடுமையான போட்டியை கொடுப்பார் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெயிப்பாரா இல்லை கார்த்திக் மோகன் வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ஓட்டு போடுங்க.